بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. இன்னைக்கு நாம ரியாதுஸ் சாலிஹீன் என்கின்ற ஹதீஸினுடைய பாட புத்தகத்தை நாம படிக்க இருக்கிறோம். ஹதீஸை பற்றியான சில முக்கிய தகவல்களையும் ஹதீஸினுடைய நூட்களை பற்றியான சில முக்கிய தகவல்களும் ஹதீஸினுடைய தரத்தை பற்றியான சில முக்கிய தகவல்களையும் நாம தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம பாடத்துக்குள்ள நுழைவோம். சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எந்த ஒன்றையுமே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே அது பலன் தரக்கூடியதாக பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால சொல்ற விஷயங்கள்ல கவனம் எடுத்து எழுதுங்க. வழங்குதுங்களா? ஹதீஸ் அப்படின்னா என்ன? ஹதீஸ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தைகளுக்கு இன்றைக்கு பொதுவாக ஹதீஸ் அப்படின்னு சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிய வார்த்தைகளுக்கு என்னன்னு சொல்லப்படுது? ஹதீஸ்ன்னு சொல்லப்படுது இல்லையா? ஆனா லுகத்துல அகராதியில ஹதீஸ் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள், இவையெல்லாம் ஹதீஸ் என்றும் சொல்லப்படுகிறது, சுன்னத் என்றும் என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. குர்ஆனுக்கு விளக்கமாகவே அனைத்து ஹதீஸுகளும் அமைகிறது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சை குறித்து குர்ஆன்ல குறிப்பிடும் போது மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மன இச்சையின்படி எந்த ஒன்றையும் பேசுவது கிடையாது. இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, நாம் எதை வஹியாக அவர்களுக்கு அறிவிக்கின்றோமோ அதை மட்டும்தான் அவர்கள் பேசுகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சினுடைய உயரிய தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசியது எல்லாமே ஒரு விதத்துல அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததுதான். குர்ஆன்ல இருக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ் இறக்கி கொடுத்தது. குர்ஆன்ல இருக்கிறதுங்கிறது அல்லாஹ் இறக்கி கொடுத்த செய்திகள். ஹதீஸ் என்பது அல்லாஹ் அறிவித்து கொடுத்த செய்திகள். ஒரு ஆளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலும் கூட அதை கூட தன் மன இச்சையின்படி அல்லாஹ்வின் தூதர் அவங்க கேட்கறது இல்ல. யார் அந்த செய்தியை அறிவிச்சு கொடுக்கிறா? அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கிறா. இன்னும் இல்லா வஹியுன் யூஹா, நாம செய்தி அறிவிச்சாதான் அவர்கள் பேசுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றா. இந்த நபரை பார்த்து இதை கேளுங்க, இந்த நபர்கிட்ட இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்ல சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. மாலுங்களா? இப்ப இந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹதீஸ் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு முக்கியத்துவமான ஒன்றாக இருக்குன்னு சொன்னா, ஹதீஸ் என்பது வெறுமனே படிப்பதற்கோ எழுதுவதற்கோ அல்லது மனனம் செய்வதற்கோ அல்லது சொற்பொழிவு ஆற்றுவதற்கோ மட்டும் ஹதீஸ் என்பது பயன்படுறது அல்ல. ஹதீஸ் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் செயல்படுத்துவதற்கான ஒரு துறையாக, ஒரு மொழியாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒரு ஹதீஸை நம்ம படிக்கிறோம் சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹதீஸை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சி செய்யணும். உதாரணத்துக்கு தீய வார்த்தைகள் பேசாதீர்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் படிக்கிறோம்னு வைங்களேன். அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அந்த ஹதீஸின் பிரகாரம் தீய வார்த்தைகளை பேசாம வாழ்வதற்கான முயற்சிகளை நாம மேற்கொள்ளணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்லை கேட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்களுக்கு நாளைக்கு மறுமையில பெரிய உயரிய அந்தஸ்துகள் என்பது என்ன செய்யப்படுகிறது? வழங்கப்படுகிறது. அப்ப படிக்கக்கூடிய ஹதீஸை நீங்க நல்ல ஞாபகம் வைங்க. 2வது சூரா 3வது சூரா 2 பேருக்குமே தான் சொல்றேன்.
ஹதீஸ் என்பது வெறும் படிப்பதற்கான ஒரு துறை அல்ல, படிப்பதற்கான ஒரு வார்த்தைகள் அல்ல, அது வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கான வார்த்தைகள். அப்படிங்கிறது என்ன செய்யணும், ஞாபகம் வைக்கணும். இன்னைக்கு இந்த ஹதீஸை படிச்சுட்டேன், இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்தியே தீருவேன், இந்த ஹதீஸின் மூலமா என் வாழ்க்கையில நான் பலனடைவேன், இந்த ஹதீஸின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வேன், இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை போன்று என்னுடைய நடத்தைகளை நான் மாத்திக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனதுல உறுதி கொள்ளணும். அப்படி உறுதி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் பாடம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அமையும். அப்ப இந்த ஹதீஸ் எப்படி இன்ற வரைக்கும் நமக்கு கிடைக்குது? இத்தனை ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நமக்கும் 1500 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. இந்த 1500 ஆண்டுகள் தாண்டியும் இன்றைக்கு ஹதீஸ் புத்தகங்கள் நம்ம கையில இருக்குன்னு சொன்னா, அந்த நேரத்துல பெருமானாருடைய சபையில் அமர்ந்த சஹாபாக்கள் செய்த தியாகத்தின் காரணமாகவும் முயற்சியின் காரணமாகவும் தான் இன்னைக்கு நாம ஹதீஸ படிக்கிறோம், குர்ஆனை படிக்கிறோம். மழகுதுங்களா? இந்த குர்ஆனோ ஹதீஸோ இன்றைக்கு புத்தக வடிவில் நம்ம கையில இருக்குன்னு சொன்னா, அது ஏதோ இன்னைக்கு தயார் செய்யப்பட்ட ஒரு பிரிண்ட் அல்ல. ஏதோ இன்னைக்கு எல்லா ஆலிம்களும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஹதீஸா அவங்களா போய் சேகரிச்சது இல்ல. அந்த காலத்துல சஹாபாக்கள் தங்களுடைய வேலையை தியாகம் செய்து, தங்களுடைய உறவுகளை தியாகம் செய்து, பசிய தூக்கத்தை தியாகம் செய்து, ஒவ்வொரு வார்த்தைகளும் தங்களுடைய ஆழ்மனதில பதிய வைத்து, அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து, அவங்க எழுதி கொடுத்து, சொல்லி கொடுத்து, மனப்பாடமாக கொண்டு போய் கொடுத்து, பல்வேறு விதங்கள்ல குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் பாதுகாத்து தாபிஈன்கள்ட்ட ஒப்படைச்சு, தாபிஈன்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஒப்படைச்சு, இன்னைக்கு நாம கையில ஹதீஸ் புக்காக ஒரு பிரிண்டாக ஒரு புத்தகமாக இன்னைக்கு என்ன செய்யுது, பல புத்தகங்கள் வெளியே இருக்குது. மாணவர்களா, அப்ப அந்த ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை நாம விளங்கி கொள்ளணும். இப்ப ஹதீஸ் புத்தகத்தை பார்த்தோம் சொன்னா ஏராளமான புத்தகம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஹதீஸ் புத்தகங்கள் என்ன செய்யுது, வெளியே வருகிறது. மாணவர்களா, ஹதீஸ் புத்தகத்திலேயே ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கக்கூடிய புத்தகம் என்பது 6 புத்தகங்கள். ஹதீஸ் கிதாபுகள்லயே ரொம்பவும் ஆதாரபூர்வமா இருக்கக்கூடிய புத்தகங்கள் எத்தனை? 6 புத்தகங்கள். அதற்கு அரபியில சிஹாவு சித்தா என்று சொல்வார்கள். அரபியில் என்ன சொல்லுவாங்க? சிஹாவு சித்தா. அதிகாரபூர்வமான ஆதாரபூர்வமான 6 நூட்கள். அதுல முதன்மையான இடத்தை வகுப்பது புகாரி, 2ஆமான இடத்தை வகுப்பது முஸ்லிம், 3ஆமான இடத்தை வகுப்பது அபூ தாவூத், 4வது இடத்தை வகுப்பது இப்னு மாஜா, 5வது இடத்தை வகுப்பது நஸஈ, 6வது இடத்தை வகுப்பது முஸ்னத் அஹ்மத். எத்தனை புத்தகம் இருக்கு? 6 புத்தகம் இருக்கு. அப்ப நீங்க நோட்ல ஒரு சின்ன நோட்ல அப்படி ஒரு ரஃபா எழுதி வைங்க. ஆதாரபூர்வமான நூல்கள் 6. இதெல்லாம் கிதாப்ல வராது. நான் இப்ப சொல்ற செய்திகள் எல்லாம் கிதாபுக்கு வெளியே இருக்கிற செய்திகள். அதனாலதான் நான் உங்களை எழுதுங்க அப்படிங்கிறேன். விளங்குதா? ஆதாரபூர்வமான நூல்கள் 6: புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, திர்மிதி, நஸஈ, முஸ்னத் அஹ்மத். முஸ்னத் அஹ்மத். இந்த 6 நூல்கள் என்னது? ஆதாரபூர்வமான நூல்கள். ஏன்னா இந்த 6 நூல்களை எழுதிய இமாம்கள் ஹதீஸுகளை தேர்வு செய்த வழிமுறையும், ஹதீஸை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அவங்கள ஆய்வு செய்த வழிமுறைகளும் மிகுந்த வரவேற்க தகுந்த ஒன்றாகவும், அதுல நிறைய சிரமங்களை மேற்கொண்டது மட்டும் இல்லாம அதுல நிறைய நிபந்தனைகளை வச்சுதான் ஒவ்வொரு ஹதீஸையும் என்ன செஞ்சாங்க, சேகரிச்சிருக்கிறாங்க. மாணவர்களா, ஆதாரபூர்வமான நூல்கள் பேர் எழுதுனீங்களா? இப்போ புகாரி இமாமை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க ஒரு செய்திய. புகாரி இமாம் போய் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஹதீஸ கேட்கிறாங்கன்னு சொன்னா, அந்த யாரு ஹதீஸ சொல்றாங்களோ அவங்கள முதல்ல இவங்க நல்ல முறையில சோதனை பண்ணிக்குவாங்க, அவங்க நல்ல முறையில வெளியே விசாரிப்பாங்க. அப்படி ஒரு நாள் புகாரி இமாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நபர்கிட்ட ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டு அந்த நபரை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அந்த நபரை சந்திக்க போனா அந்த நபர் ஒரு செயல்ல ஈடுபடுறாரு. என்ன செயல் அப்படின்னா, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்கிறாரு. அவர் எதை வளர்க்கிறாரு? ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு வளர்க்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டா அந்த ஆட்டுக்குட்டி வரவே மாட்டுக்கு. இவர் கைத்தை பிடிச்சி இழுக்கிறாரு, அந்த குட்டி நகரவே மாட்டுக்கு. அந்த குட்டி திமிருது, அந்த குட்டி பிரச்சனை பண்ணுது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு மரத்துல இருந்து அப்படியே ஒரு நல்ல பச்சை நிற கொப்பு, பச்சை நிற மர கொப்பை ஒன்ன உடைச்சி அந்த ஆட்டுக்கிட்ட அப்படியே காமிக்கிறாரு. அந்த ஆடு அந்த கொப்பை திங்க வருது. இலைய திங்க வருமா இல்லையா? திங்க வரும்போது அப்படி நவுட்டுறாரு.
அப்படியே திரும்ப காமிக்கிறாரு, திரும்ப திங்க வருது, திரும்ப நவட்டுறாரு, நவட்டி 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 அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாரு, அந்த குட்டிய உள்ள கொண்டு போயிட்டாரு. இந்த செயலை யாரு பாக்குறாங்கன்னா இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த நபர்கிட்ட இருந்த ஹதீஸ கேட்காமலே திரும்பிடுறாங்க. அந்த நபர்கிட்ட இருந்த ஹதீஸ கேட்காமலே என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பிட்டாங்க. அப்ப கூட வந்து மாணவர்கள்லாம் கேட்டாங்க, ஏன் அவர்கிட்ட நீங்க ஹதீஸ கேட்கல, அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது புகாரி இமாம் சொன்னாங்க, ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியையே இப்படி ஏமாத்துறாருன்னு சொன்னா இவர் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல பொய்யான தகவல்களை சொல்வதற்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனால இவர் ஒரு பார்ப்பதற்கு ஒரு ஏமாத்துக்காரர் மாதிரி என்ன செய்யறாரு, தெரிகிறாரு. இவருக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் மேல இல்லாத செய்திகளை சொல்லி அதை நான் பதிவு செஞ்சுட்டோம் சொன்னா அது வந்து காலம் முழுக்கிற அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி புகாரி மாமா அந்த ஹதீஸை கேட்காமல் என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. மாணவர்களா, அப்ப ஹதீஸினுடைய தரங்களை பொறுத்த மட்டும் சஹீஹு, அஹ்சனு, லைஃபு, மௌதுஐ ஒரு 4 விதமாக பிரிக்கிறாங்க. இது அல்லாது இன்னும் பல வகைகள் இருக்கு. அது உட்பிரிவுகளாக என்ன செய்வோம், நாம பார்த்துக்கொள்வோம். பின்னாடி போக போக பாடங்கள் போக போக நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். முதல்ல வந்து சஹீஹ். சஹீஹ்னு சொன்னா அந்த ஹதீஸ சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய தொடர்ல அந்த அறிவிப்பாளர்கள் மேல எந்த விதமான ஒரு குறையும் இல்லாம இருக்கும். இப்ப ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா அந்த ஹதீஸ் ஏதோ ஒரு ஆள்கிட்ட இருந்து அப்படியே வந்து இன்னொரு ஆளுக்கு கிடைச்சிடாது. மாறுங்களா, உதாரணத்துக்கு நீங்க விளங்கிக்கங்க, நான் சொல்றேன். இப்ப நான் என்ன செய்யறோம்னா ஒரு செய்தி சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இதுல வந்து நான் ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம ஒரு பெரிய விழாவோட நடத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் என்ன செஞ்சிட்டேன், சொல்லிட்டேன். மாறுங்களா, இந்த செய்தியை சொல்லும் போது இப்ப இங்க எத்தனை பேர் இருந்திருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? 7 பேர். இப்ப இந்த 7 பேர்கிட்ட இருந்து இங்க வராத நபர்களுக்கு வெளியே செய்தி போகுது. செய்தி எங்க போகுது, வராதவங்களுக்கு என்ன செய்யுது, வெளியே போகுது. இப்ப உதாரணத்துக்கு இங்க வந்து ஒரு ஆள் வரல, பாத்திமான ஒரு ஆள் வரலன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஒரு 2வது சுமரான ஒரு யாராவது பேரை சொல்லுங்க, கனி இருக்கிறாங்க. இப்ப இவங்க கொண்டு போய் என்ன செய்யறாங்க, பாத்திமாட்ட சொல்றாங்க. பாத்திமா என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு ஆயிஷான்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஆயிஷாங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயிஷாங்கிறவங்க வந்து இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவங்க வந்து நிசான்னு ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்க, அவங்க இன்னொரு ஆள்கிட்ட இப்படியே இந்த செய்தி என்ன செய்யுது, ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய்கிட்டே இருக்கா இல்லையா? இப்படி போறது பேர் தான் ஹதீஸாளர்களுடைய தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவர்களா, இப்ப இந்த செய்தி வந்து அப்ப கடைசியா ஒரு ஆள் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, கடைசியா ஒரு ஆளு ஆமீனான்ங்கிறவங்க தான் கடைசியா அந்த செய்தியை வந்து புத்தகத்தை எழுதக்கூடிய நபர்கிட்ட சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க, புத்தகத்தை எழுதக்கூடிய நபர். புத்தகத்தை எழுதக்கூடியது இப்ப ஒரு 3வது சுமரால இருக்கக்கூடிய பாத்திமா தான் புத்தகம் எழுதுறாங்கன்னு வச்சுக்குவோம். மாணவர்களா, அப்ப பாத்திமா ஆமீனாவா, ஆமீனாவுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு முதல்ல ஆமீனாவை செக் பண்றது. மாணவர்களா, ஆமீனாவுக்கு யாரு சொன்னது, ஆமீனாவுக்கு வந்து ஆயிஷா சொல்லியிருக்காங்க. அப்ப ஆயிஷாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்கள செக் பண்றது. மாணவர்களா, ஆயிஷாக்கு யாரு சொன்னது, ஆயிஷாக்கு வந்து மரியம் இர்ஃபான் சொன்னாங்க. அப்ப மரியம் இர்ஃபான வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு யார் சொன்னா, இவங்க சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு யார் சொன்னா, இவங்க சொன்னாங்க. அப்ப கடைசியா முதல்ல அந்த செய்தியை கேட்டது யாரு, கனி கேட்டாங்க. அவங்க தானே, அவங்க பேர சொன்னீங்க, கனி கேட்டாங்க. அப்ப கனி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருடைய வாழ்க்கையையும் பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில பொய் இல்லாம, புரணி இல்லாம, ஏமாத்துதல் இல்லாம, புரியுதுங்களா உங்களுக்கு, இந்த மாதிரியான நல்ல பண்புகளோட வாழ்ந்திருக்காங்களான்னு பார்த்து ஒரு ஹதீஸ பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்னதுங்க, சஹீஹான ஹதீஸ். மாணவர்களா, அடுத்து ஹசன். ஹசனுக்கும் சஹீஹுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல, அதுவும் ஏறத்தாழ சஹீஹுடைய அந்தஸ்திலே இடம்பெறுகிறது. அதுல வந்து ஒரு சிறிய மாற்றங்கள் இருக்கு. என்ன சிறிய மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா, அறிவிப்பாளர்கள் தொடர் வந்து முன்னையும் பின்னையும் என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். மாணவர்களா, பாத்திமாட்ட இருந்து கடைசியா ஆமீனா அறிவிக்கும் போது பாத்திமா சொன்னாங்களா அல்லது ஆயிஷா என்ற சொன்னாலான்னு தெரியலையே. முதல்ல யார சொன்னா, முதல்ல பாத்திமா சொன்னாலா அல்லது ஆயிஷா சொன்னாலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மாற்றுதல், குழப்பம் ஏற்படுமா இல்லையா? 2 பேர்த்தையுமே கேட்டிருக்காங்க. ஆமீனாங்கிற என்ன செஞ்சிருக்காங்க, 2 பேர்த்தையுமே கேட்டிருக்காங்க. 2 பேர்த்தையுமே கேட்டு யாரு அப்படிங்கறதுல ஒரு சின்ன முன்பின்னான விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து ஹசன் அப்படிங்கிற அந்த தரத்துக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். மாணவர்களா, அடுத்து லைஃப். லைஃப்னு சொன்னா பலகீனமான ஹதீஸ். லைஃப்னு சொன்னா என்னது,
பலகீனமான ஹதீஸ். பலகீனமான ஹதீஸ்னா இப்படி அறிவிப்பாளர்கள் தொடர் வந்துச்சா இல்லையா, இந்த அறிவிப்பாளர்கள் தொடர்ல ஒரு 2 பேரோ அல்லது 3 பேரோ ஏதோ ஒரு சின்ன குறையோடு வாழ்ந்தவங்களா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, ஒரு 2-3 தடவை பொய் சொன்னவங்களா இருக்கிறாங்க, அல்லது வேற ஏதாவது ஒண்ணு செஞ்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய தொடர்ல பதிவு பண்ணக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து லஈஃபான ஹதீஸ். வழங்குதுங்களா? அடுத்து இன்னொன்னு இருக்கு மௌதுஆன ஹதீஸ் சொன்னா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அப்படி ஒரு ஹதீஸே என்ன செய்யாது இருக்காது, ஆனா அதை என்ன செய்யறது ஹதீஸாக பதிவு பண்ணிருப்பாங்க. வழங்குதுங்களா? உதாரணத்துக்கு ஒரு நகைச்சுவான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கேரளாவில வந்து மத்தி மீன் இருக்குல்ல, மத்தி மீனுக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், மத்தி மீன் தானோ, சால மீனா, சரி மத்தி மீன் வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு மீன் வியாபாரம் என்ன செஞ்சிருக்காரு இருந்திருக்காரு. அப்ப அவரு வியாபாரம் ஃபுல்லா அன்னைக்கு வியாபாரம் என்ன செய்யல நடக்கல. அப்ப அவர் வந்து அசர் தொழுகைக்காண்டி பள்ளியாசலுக்கு போயிட்டு போர்டில் என்ன செஞ்சாருன்னா எழுதி போட்டாரு. என்ன எழுதிட்டாரு அப்படின்னா, மன் அக்கல மத்தி சஹுவ உம்மத்தி வஜபத்து ஷஃபாஅத்தி, புகாரின்னு போட்டார். என்ன போட்டாரு? மன் அக்கல மத்தி ஃபஹுவ உம்மத்தி வஜபத்து ஷஃபாஅத்தி அப்படின்னு சொல்லி புகாரின்னு போட்டாரு. அப்படின்னா என்னவா, மன் அக்கல மத்தி, யார் மத்தி மீன் சாப்பிட்டாங்களோ ஃபஹுவ உம்மத்தி, அவர் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர் தான். வஜபத்து ஷஃபாஅத்தி, நாளை மறுமை நாள்ல என்னுடைய பரிந்துரை அவருக்கு கடமையாகிவிட்டது அப்படின்னு சொல்லி புகாரின்னு போட்டார். வார்த்தைகள் எந்த வார்த்தை மாதிரியே இருக்கு, ஹதீஸ் வார்த்தைகள் மாதிரி என்ன செய்யுது இருக்கு. அப்ப வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இல்லப்பா இப்படி ஒரு ஹதீஸ பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இது ஹதீஸ் இல்லைங்க, என் மீன் வியாபாரத்துக்காக வேண்டி நான் என்ன செஞ்சிருக்கிறேன் எழுதி போட்டிருக்கிறேன். அப்ப கீழே புகாரின்னு போட்டிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே என் பேர் புகாரிங்க, அதான் என்ன செஞ்சிருக்கிறேன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப இது வந்து இப்படி இந்த மாதிரியான இட்டு கட்டப்பட்ட சில செய்திகள் வந்து அது ஹதீஸ் மாதிரியே அது வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அதுல வந்து ஒரு அறிவிப்பாளர்களுடைய ஒரு தொடர் இருக்காது, அதுல வந்து ஆதாரபூர்வமாக அதை நிரூபிக்கிறதுக்கான தகுந்த காரணங்கள் இல்லாம இருக்கும். அது வந்து மௌதுஆன ஹதீஸ். அப்ப ஹதீஸுகள்ல நல்ல அந்தஸ்தப்பட்டது சஹீஹும் ஹசனும் தான். இந்த 2 ஹதீஸையும் நம்மளுடைய வாழ்க்கையில சட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கும் நாம எடுத்துக்கொள்வோம், அமல்கள் செய்யறதுக்கும் நாம எடுத்துக்கொள்வோம். லஈஃபான ஹதீஸை வச்சு சட்டங்கள் நிறைவேற்ற முடியாது, அமல்கள் என்ன செய்து கொள்ளலாம். மௌதுஆன ஹதீஸ்களை எடுக்கவே கூடாது. மௌதுஆன ஹதீஸ்களை என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. சட்டங்கள் நிறைவேற்றுறதுனா என்ன, அமல் செய்யறதுனா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? சட்டம் நிறைவேற்றணும். திருட என்ன செய்யணும், இஸ்லாத்தினுடைய சட்டப்படி என்ன செய்யணும், திருடுனா அதுவும் தெரியாது உங்களுக்கு. என்ன செய்யணும், ஒரு ஆள் திருடிட்டாமா இஸ்லாத்தினுடைய சட்டப்படி அந்த திருடினவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், கையை வெட்டணும். என்ன செய்யணும், அவனுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, கையை வெட்டணும். விளங்குதா? இப்ப இது சட்டம் நிறைவேற்றுவதற்கான துறை. விளங்குதா உங்களுக்கு? ஒரு ஆள் கல்யாணம் முடியாத ஒரு நபர் விபச்சாரம் செஞ்சுட்டான், என்ன செய்யணும், அவனை 100 சவுக்கடி கொடுக்கணும். கல்யாணம் முடியாத ஒரு ஆள் விபச்சாரம் செஞ்சா என்ன செய்யணும், அவனுக்கு 100 சவுக்கடி கொடுக்கணும். கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை என்ன செய்யணும், கல்லாலே அடிச்சு கொல்லணும். அவனை என்ன செய்யணும், ஒரு ஆள் மது அறிஞ்சிட்டான் 100 சவுக்கடி என்ன செய்யணும் கொடுக்கணும். ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் இட்டுக்கட்டி பேசிட்டான், இட்டுக்கட்டி யாரை பத்தி பேசுறாரோ அந்த ஆள் என்ன தண்டனை கொடுக்காரோ அந்த தண்டனை அவர் வாங்கிக்கணும். யார் பேசுறாரோ அவர் என்ன செய்யணும், வாங்கிக்கணும். இப்ப இது சட்டம் நிறைவேற்றக்கூடிய துறை. இது என்னது, இது சட்டம் நிறைவேற்றக்கூடிய துறை. அது மாதிரி அமல் செய்யக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் வருது, நீங்க வந்து காலை நேரத்துல வந்து இஷ்ராக் தொழுதோட சூரத்துல் கஹ்ஃப் ஓதுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. மாணவர்களா, இப்ப இந்த ஹதீஸ் வரக்கூடிய ஹதீஸ் லஈஃபான ஹதீஸா இருந்தா அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அமல் செஞ்சுக்கலாம். மாணவர்களா, ஆனா அதே நேரத்துல லஈஃபான ஹதீஸ் வருது, என்னன்னு வருது, திருடனுக்கு கையை வெட்ட தேவையில்ல விரல வெட்டலான்னு வருது. சட்டம் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டா என்ன செய்ய முடியாது, சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. சட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு தகுதியான ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸும் ஹசனான ஹதீஸும். மாணவர்களா, அமல்கள் செய்வதற்கு தகுதியானது வந்து லஈஃபான ஹதீஸ்கள்ல அமல்கள் கூட என்ன செஞ்சுக்கலாம். ஆனா சட்டங்கள் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. மாணவர்களா, மௌதுஆன ஹதீஸ அறவே என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. மௌதுஆன ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. சரி, இப்ப ஹதீஸ் என்பது நம்ம வாழ்க்கையில
நாம செயல்படுத்துவதற்கான ஒரு துறை. பாடப்புத்தகத்தை எடுங்க. இந்த ரியாது சாலிஹீன் தான் நம்மளுடைய பாடப்புத்தகத்துல நாம வச்சிருக்கிறோம். ஏன்னா இதுல வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான தலைப்புகளை அமைச்சு இங்க பாடங்களை அமைக்கிறாங்க. சில வரலாற்று நிகழ்வுகளும் இங்க நிறைய பதிவு செய்யப்படுறதுனால இந்த புத்தகத்தை நாம செஞ்சிருக்கிறோம். 2வது சூராவினுடைய பாட புத்தக திட்டத்துல வச்சிருக்கிறோம். பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபுல் இஹ்லாசி வ இஹ்லாரின் நிய்யத்தி ஃபீ ஜமீஇல் அஅமாலி வல் அக்வாலி வல் அஹ்வாலில் பாரிஸத்தி வல் கஃபிய்யத்தி. சரி, முதல் தலைப்பு என்ன அமைக்கிறாங்கன்னா, தூய எண்ணம். வெளிப்படையான மறைமுகமான சொல் செயல் நிலைகள் அனைத்திலும் தூய எண்ணத்துடன் நியத்துடனும் இருத்தல். பாபுல் இஹ்லாசி, தூய எண்ணத்தின் பாடம். பாப் அப்படின்னா தலைப்பு, வச்சுக்கலாம். சரிங்களா? இஹ்லாசி, இஹ்லாசை குறித்தானது. இஹ்லாரின் நிய்யத்தி, இன்னும் வெளிப்படையான நீயத்தை கொண்டதும். இஹ்லார் அப்படின்னு சொன்னா வெளிப்படையான நீயத்தை கொண்ட பாடம். எதுல? ஃபீ ஜமீஇல் அஅமாலி, அனைத்து செயல்களிலும், வல் அக்வாலி, அனைத்து சொற்களிலும், வல் அஹ்வாலி, அனைத்து நிலைகளிலும், பாரிஸத்தி வல் கஃபிய்யத்தி, வெளிப்படையான மறைமுகமான அனைத்து நிலைகளிலும் தூய எண்ணத்துடன் இருப்பது. அப்ப எண்ணங்களை சரி செஞ்சு கொண்டாதான் நம்ம வாழ்க்கை சரியாக அமையும். நீங்க என்ன அமல் செஞ்சாலும் சரி, என்ன காரியங்களை நிறைவேற்றினாலும் சரி, எண்ணம் சரி இருந்தாதான் அதுக்கு அல்லாஹ்ட்ட உரிய கூலி கிடைக்கும். எண்ணம் சரியில்லை, உள்ளத்துல முழுக்க முழுக்க கெட்ட எண்ணங்கள் என்ன செய்யுது, குடியேறி இருக்குது அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் அல்லாஹ்ட்ட எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல்ல குர்ஆன் ஆயத்துக்களை இங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன குர்ஆன் ஆயத்தினுடைய விளக்கமாகத்தான் ஹதீஸ்கள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பாருங்க, கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலாத்த வயுத்துஸ் ஸகாத்த வதாலிக தீனுல் கய்யிமா. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வணங்குவதை தவிர வேறு எதையும் உங்களுக்கு அவன் ஏவவில்லை. எப்படி? முக்லிஸீன லஹுத்தீன், மார்க்கத்தில் தூய எண்ணத்துடன் அல்லாஹ்வை வணங்குவதை தவிர வேற எந்த ஒன்றையும் அவன் உங்களுக்கு ஏவவில்லை. தொழுகையை நிலைநாட்டுவதையும் தர்மத்தை கொடுப்பதையும் தூய எண்ணத்துடன் செய்வதை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஏவல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தூய எண்ணத்துடன் செய்வதுதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறான். கெட்ட எண்ணங்களோட அதை செய்யறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடல. தாலிக்க தீனுல் கையும், அதுதான் நேரான மார்க்கமாக இருக்கு. எதுதான் நேரான மார்க்கமா இருக்கு? அப்படி தூய எண்ணத்துடன் செய்வதுதான் எந்த மார்க்கமா இருக்குங்க? நேரான மார்க்கமாக, தெளிவான மார்க்கமாக இருக்கு. அது கீழே ஆயத்துக்கான அர்த்தம் கொடுத்திருக்கிறாங்க, அதை பார்த்துப்போம். பாருங்க, அடுத்த ஆயத்து பாருங்க. லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அடுத்த ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றா, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா. இன்னும் ஒரு மாசத்துல ஹஜ் பெருநா வரப்போகுது. அப்படியே ஹஜ் பெருநாளுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, ஆடு பிடிப்பாங்க. எல்லாம் பிடிக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சில பேர் என்ன செய்வாங்க, பிடிப்பாங்க. இந்த குறிப்பிட்ட சில பேர்லயும் கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வருஷம் வருஷம் நான் குர்பானி கொடுத்துட்டு அதனால இந்த வருஷம் நான் குர்பானி கொடுக்கணும், என்கிட்ட காசு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் கடை வாங்கி என்ன செய்வேன், கொடுப்பேன். அல்லது வட்டிக்கு வாங்கி என்ன செய்வேனா, குர்பானி கொடுப்பேன். அல்லது ஆட்டுக்காரன்ட்டே கடன் சொல்லி வாங்கி நான் குர்பானி கொடுப்பேன். ஏன்னா நான் என்ன செஞ்சுட்டேன், வருஷம் வருஷம் கொடுத்து பழகிட்டேன், இந்த வருஷம் கொடுக்கலன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? இப்ப இது இஹ்லாஸான முறையில கொடுக்கறதான்னு கேட்டா இல்ல. எதுக்காண்டி கொடுக்கறது? பேருக்காக, புகழுக்காக. ஐயோ நம்ம இந்த வருஷம் கொடுக்கல, நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்களே, எல்லாத்தையும் பதில் சொல்ல முடியாத அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செய்யறது, கொடுக்கறது. அழகுதுங்களா? அப்ப அதான் சொல்றான், நீங்க ஆட்டை அறுத்து நீங்க பலியிடுறீங்களா இல்லையா, குர்பானி கொடுக்குறீங்களா இல்லையா, அந்த குர்பானியினுடைய கரியோ அந்த குர்பானியினுடைய ரத்தமோ அல்லாஹ் போய் அடைவதில்லை. அல்லாஹ் போய் அடையிறது எல்லாமே உங்களுடைய எண்ணம் மட்டும்தான் அல்லாஹ் போய் என்ன செய்யுது, அடையுது. அழகுதுங்களா? அப்ப
குர்பானிலையும் நீங்க என்ன செய்யுங்க, நல்ல எண்ணங்களை மேற்கொள்ளுங்க. லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா, அல்லாஹ் அதனுடைய மாமிசத்தை பார்ப்பதில்லை, வலா திமாவுஹா, அதனுடைய இரத்தத்தை பார்ப்பதில்லை, வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய இறையச்சத்தையே பார்க்கின்றான். மாடுங்களா? அடுத்த ஒரு அசரத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், குல் இன் துஹ்ஃபு மா ஃபீ சுதூரிக்கும் அவ் துப்தூஹு யஅலமுஹுமுல்லாஹ். நபியே நாயகமே, நீங்க சொல்லுங்க, மக்கள் அவங்களுடைய உள்ளத்துல சில விஷயங்களை மறைத்து வைக்கின்றார்கள், சில விஷயங்களை வெளிப்படுத்துறாங்க, அவங்க உள்ளத்துல மறைத்து வைத்த எண்ணங்களையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான், அவங்க உள்ளத்துல இருந்து வெளிப்படுத்துறதையும் அல்லாஹால என்ன செய்து கொள்வான், அறிந்து கொள்வான். அப்ப அல்லாஹ் எதுதான் பாக்குறாங்க? உள்ளத்தை தான் என்ன செய்யறான், பாக்குறான். அல்லாஹ் எதுதான் பாக்குறான்? உள்ளத்தை தான் பாக்குறான். கீழே அதுக்கான அர்த்தங்கள் கொடுக்குறாங்க. முதல் ஆயத்துக்கான அர்த்தம் பாருங்க, இன்னும் அல்லாஹ்வை அவனுக்காகவே வணங்குவதை அவர்கள் களப்பற்ற தாக்கியவர்களாக இருக்கும் நிலையில் நேர்வழியின்பால் சாய்ந்தவர்களாக அவர்கள் வணங்குவதற்காகவும் ஜக்காத்தை கொடுப்பதற்குமாகவே தவிர அதில் அவர்கள் கட்டளையிடப்படவில்லை. இன்னும் இதுதான் நிலையான உறுதியான மார்க்கமாக இருக்கிறது. மாணவர்களா, அடுத்து குர்பானி பிராணி ஆகிய அவற்றில் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ ஒரு காலும் அல்லாஹ்வை அடைவதில்லை, என்றாலும் உங்களின் தக்வா இறையச்சம்தான் அவனை அடையும். அப்ப கரியோ ரத்தமோ போய் அல்லாஹ் என்ன செய்யாது, அடையாது. நபியை நீர் கூறுவீராக, உங்களுடைய நெஞ்சங்களிலே நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அதை அறிவான். சரிங்களா? ஒரு செயலை நீங்க வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது அதை மறைத்து வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லாஹ் அந்த செயல் என்ன செய்திருவான், அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். சரி, அடுத்து எண்ணங்களுக்கு ஏற்றதான் செயல்களின் பலன் அமையும் அப்படின்னு ஒரு தலைப்பு அமைக்கிறாங்க. அந்த தலைப்புக்குள்ள ஹதீஸ்ல இருந்து அடுத்தடுத்த ஹதீஸை அப்படியே தொடர்ந்து அடுத்த வாரங்கள் என்ன செய்வோம், தெளிவான முறையில நாம படித்து தெரிந்து கொள்வோம். எல்லா பாடத்தையும் பார்க்கணும், பாடம் பார்க்காம இருக்கக்கூடாது. நான் பாடம் வார வாரம் கேட்பேன், விளக்குதுங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். முஸ்னத் அஹ்மத் மானதுங்களா, ஆதாரபூர்வமான 6 நூல்கள்ல முஸ்னத் அஹ்மது ஒரு நூல் அப்படிங்கிற செய்தியை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம என்ன செஞ்சிருந்தோம், ரியாது சாலிஹினுடைய பாடத்துல சொல்லியிருந்தோம். இந்த முஸ்னத் அஹ்மது ஹதீஸ் இந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான போங்கை கொண்ட ஒரு புத்தகம். இதனுடைய தலைப்புகளை எப்படி அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முஸ்னது அஷரத்தில் முபஷரா பில் ஜன்னா, அதாவது சொர்க்கத்தை கொண்டும் சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் அறிவிச்ச செய்திகளை இந்த முஸ்னத் அஹ்மதுல முதன்மையாக என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 10 சஹாபாக்களுக்கு இந்த உலகத்திலேயே சொர்க்கம் உறுதி அப்படிங்கிற விஷயத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. மாலகுதுங்களா, அபூபக்கரும் ஃபில் ஜன்னா, உமரும் ஃபில் ஜன்னா, உஸ்மானும் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா, இப்படின்னு சொல்லி ஒரு 10 சஹாபாக்கள் சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அந்த சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்களுடைய ஹதீஸ் யாரெல்லாம் என்ன ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தொடரினுடைய அமைப்புல இந்த ஹதீஸ் என்ன செய்து, இந்த ஹதீஸினுடைய நூல்கள் என்பது அமைய பெறுகிறது. இந்த ஹதீஸ் நூலை பொறுத்த மட்டும் நாம அரபியும் வேகமா வாசிச்சு தமிழையும் வேகமா வாசிச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100-150 ஹதீஸ் நாம படிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்துல என்ன செய்வோம், விளக்கங்களை நாம சொல்லுவோம். மாணவர்களா, முதல் ஹதீஸினுடைய விளக்கம், 2வது ஹதீஸினுடைய விளக்கம் சொல்லி ஒவ்வொரு ஹதீஸினுடைய விளக்கங்களையும் சொல்லி காமிப்போம். பாருங்க, அத்தியாயம் சொர்க்கவாசிகள் என நற்செய்தி கூறப்பெற்ற நபித்தோழர்கள் பதிமன் வழியாக வந்துள்ள நபிமொழிகள். அப்ப சொர்க்கவாசிகள் என்று சுபச்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்கள் மூலமாக என்னென்ன ஹதீஸுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இங்க முதல்ல அமைக்கிறாங்க. பாருங்க,
முஸ்னது அபி பக்ரி சித்திகி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த நபிமொழிகள். முதல்ல சொர்க்கவாசியாக சுப செய்தி பெற்றவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கதான். இருக்குதுங்களா? அப்ப அவங்க அறிவிச்ச ஹதீஸ்கள் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஹதீஸ் வாசிக்கிறத நல்லா கவனமா பாருங்க. அரபிய. ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு நுமைரின் قال أخبرنا إسماعيل يعني ابن أبي خالد عن قيس قال قام أبو بكر رضي الله عنه فحمد الله وأثنى عليه ثم قال يا أيها الناس إنكم تقرؤون هذه الآية يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم من ضل إذا اهتديتم وإنا سمعنا رسول الله صلى الله عليه وسلم يقول إن الناس إذا رأوا المنكر فلم ينكروا أو شك أن يعمهم الله بعقابه. திருமுறாடி ஹதீஸ் பாத்துங்கம்மா. حدثنا عبد الله ابن نمير قال أخبرنا إسماعيل يعني أبي خالد عن قيس قال قام أبو بكر رضي الله عنه فحمد الله وأثنى عليه ثم قال يا أيها الناس إنكم تقرؤون هذه الآية يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم من ضل إذا اهتديتم وإنا سمعنا رسول الله صلى الله عليه وسلم يقول إن الناس إذا رأوا المنكر فلم ينكروا أو شك أن يعمهم الله بعقابه. மறந்துங்களா? ஒத்த வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் சொல்லிடுவேன். கருத்து அர்த்தத்தையும் இங்க இருக்கிற அர்த்தத்தையும் நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அறிவிப்புல வரக்கூடிய இந்த ஹதீஸ கைஸ் இப்னு அபி ஹாசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்களுக்கு மத்தியில உரை நிகழ்த்தினாங்க. ஒரு பயான் என்ன செஞ்சாங்க? நடத்தினாங்க. அந்த பயான்ல அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சொன்னாங்க, மக்களே நீங்க ஒரு ஆயத்தை என்ன செய்றீங்க? ஓதுறீங்க. என்ன ஆயத்தை ஓதுறீங்க? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழியில் இருந்தால் மற்றவர்களின் வழிகேடு உங்களுக்கு எந்த தீங்கும் செய்திடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்றீங்க? நீங்க ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள். அந்த வசனத்தை நீங்க ஓதுறீங்க. ஓதிட்டு அந்த வசனத்துக்கு நீங்க தவறான முறையில அர்த்தம் கொடுக்குறீங்க. ஆனா அந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற ஒரு அர்த்தத்தை என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஆயத்தை ஓதி காமிச்சு மக்களுக்கு அதுல விளக்கம் கொடுத்தார்கள். அதாவது இறையச்சத்தை, இந்த இறை வசனத்தை ஓதுகின்றீர்கள், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்கள் தம் கண்ணெதிரே தீமை நடைபெறுவதை கண்டும் அதை அவர்கள் தடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் பொதுவாக எல்லோரையும் சேர்த்து தண்டித்து விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நாங்கள் கேட்டோம் என்று குறிப்பிட்டார்கள். இந்த ஆயத்தை ஓதிட்டு இந்த ஆயத்துக்கு அவங்க ஒரு அர்த்தம் கொடுக்கறாங்க, சரியா? ஆனா அந்த அர்த்தம் என்ன செய்யல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்துக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு தவறு நடக்கிறத கண்ணெதிர பாக்குறாங்க. ஆனா அந்த தவறை கண்டிக்கலன்னு சொன்னா அல்லாஹ் எல்லாரையும் தண்டிச்சிருவான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமித்தார்கள்.
சரி பாருங்க, ஒத்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் பாருங்க. ரெண்டாவது லைன்ல இருந்து பாருங்க. காம எழுந்தார்கள், அபூ பக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். ஃபஹமிதல்லாஹ, எனவே ஹமிதல்லாஹ அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். வஅஸ்னா அலைஹி, இன்னும் அவனை சிறப்பித்தார்கள். சனா அப்படின்னு சொன்னா சிறப்பிப்பது அப்படின்னு அர்த்தம், ஹமீத அப்படின்னா புகழ்ந்தார்கள் அர்த்தம். அல்லாஹ்வ புகழ்ந்தாங்க, அல்லாஹ்வ சிறப்பித்து சொன்னார்கள். கால சொன்னாங்க, யா ஐயுஹன்னாஸ், சும்ம பிறகு கால சொன்னார்கள், யா ஐயுஹன்னாசு மக்களே, யா ஐயுஹன்னாசு மக்களே, இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், தக்ரஊன ஓதுகிறீர்கள், ஹாதிஹில் ஆயத்த இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள். எந்த ஆயத்து? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அலைக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹ்ததைத்தும் அப்படின்னு ஒரு ஆயத்தை என்ன செய்றீங்க, நீங்க ஓதுறீங்க. வ இன்னா சமிஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கின்றோம். வ இன்னா, இன்னும், இன்னா நிச்சயமாக நாங்கள், சமிஅனா கேட்டுள்ளோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டுள்ளோம். யகூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னன் நாஸ நிச்சயமாக மக்கள், இதா ரஅஉல் முன்கர, இதா ரஅஉல் முன்கர ஒரு வெறுக்க தகுந்த ஒன்றை பார்த்தால், இன்னன் நாஸ நிச்சயமாக மக்கள், மாலங்களா, இதா ரஅு பார்த்தால், இதா ரஅூன என்ன அர்த்தம்? பார்த்தால். மாலங்களா, இதா ரஅஉ, இதா ரஅஉ பார்த்தால், எத? முன்கர வெறுக்க தகுந்த ஒரு காரியத்தை. இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஆள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, ஒரு கெட்ட வார்த்தை பேசுது. இப்ப கெட்ட வார்த்தை பேசுறது வெறுக்க தகுந்த ஒரு காரியம் தானே. நம்ம முன்னாடியே தொழுகை நடக்கும் போது ஒரு ஆள் டிவி பாக்குது, வெறுக்க தகுந்த காரியம் தானே. நம்ம முன்னாடியே ஒரு ஆள் என்ன செய்யுது, ஒரு ஆளை பத்தி அவதூறு பேசுது, வெறுக்க தகுந்த காரியம் தான். நம்ம முன்னாடியே ஒரு ஆளு கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துது, வெறுக்க தகுந்த காரியம் தான். மாணவர்களா, இப்படி வெறுக்க தகுந்த காரியங்கள் மக்கள் பார்த்தால், சலம் யுன்கிரூஹு அவர்கள் அந்த விஷயத்தை தடுக்கவில்லை. பலம் யுன்கிரூஹு அந்த வெறுக்க தகுந்த காரியம் நடக்கும் போது என்ன செய்யல, அவங்க அதை தடுக்க. மாணவர்களா, அவுஷக்க அல்லது அந்த பொய்ப்படுத்த, அப்படிலாம் நீங்க செய்யறது கிடையாதுப்பா, அது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, அந்த வெறுக்க தகுந்த காரியங்களை அவங்க பொய்ப்படுத்துற அப்படின்னு சொன்னா, ஐயோ அம்மஹுமுல்லாஹு பிஇகாபிஹி அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ்தால தண்டித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. மாலகங்களா, அப்ப நம்ம குடும்பங்கள்ல, நம்ம வீடுல, நம்மளுடைய உம்மாவோ, நம்மளுடைய வாப்பாவோ, நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ, நம்ம உற்றார் உறவினர்கள்ல யாராவது மார்க்கத்திற்கு முரணான ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடும் போது, மார்க்கம் சொல்லாத காரியங்கள்ல அவங்க ஈடுபடும் போது, அந்த விஷயங்களை நாம் என்ன செய்யணும், தடுக்கணும். வணங்குதா, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லணும். அவரு கபருக்கு அவர் பதில் சொல்லுவாரு, நம்ம கபருக்கு நாம பதில் சொல்லிக்குவோம், அவங்கவுங்க இது குளிக்க அவங்கதான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம போயிட கூடாது. வணங்குங்களா, ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா அதை உடனே என்ன செய்யணும், நாம சொல்லிடணும், இப்படி எல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் நல்லது இல்லை, இதெல்லாம் மார்க்கத்துல சொல்லி தராத ஒண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த ஒரு ஹதீஸோட நிக்கட்டும். அடுத்தடுத்த வாரங்கள்ல நிறைய ஹதீஸுகளை இன்ஷா அல்லாஹ் நாம படிப்போம்.